வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோடு பயங்கர ஃபயரா இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. 2 3 நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா வர்றாங்க, சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் சம்பவம் பண்ணியிருக்காங்களா என்ன? ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாங்க விஜேஎஸ் பத்தி. அதை எடிட் பண்ணி தூக்கிட்டாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட் நமக்கு இருக்கு. ஏன்னா அவர் இங்கே தனியாக போய் பேசுகிறாங்க. அது ஃபுல்லாக லவ்வை பற்றி தான் பேசுகிறாங்க, ஜென்ரலாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கே உள்ளே வராருல திரும்பி தனியாக போய் பேசினதுக்கு அப்புறமா அப்போ வரும்போது இது என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை ரெஜிஸ்டர் பண்ணுறாருல தலைவர். அப்போ அதை பற்றி ஏதோ பேசியிருக்கிறீங்க. அங்கே லேபர் ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி பேசினதை டிஸ்கிரிமினேஷன் லெவலில் உருட்டி, ஏன்பா அப்படி பார்க்குற, லேபருங்கிற வார்த்தையில் என்னப்பா தப்பை பார்த்துட்ட, உன் மனசில் தான்ப்பா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணார். அப்பவும் புரியல. அதுக்கப்புறம் வார்த்தையை விட்டுட்டு இருந்த அப்படி முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜேஎஸ் வாய்ஸில் அங்கே பேசி மறுபடியும் புரிய வைக்க ட்ரை பண்ணார். அப்பயும் புரியல, கடுப்பாயிட்டு அவர் போயிட்டாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கா வெளியே இருந்து வீடியோலாம் போட்டாங்க. விஜேஎஸ் கார்னர் பண்ணிட்டாரு, ஒன்றும் இல்லாத விஷயத்த ப்ளோ அப் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ உள்ள அதை தானே அவங்க சொல்ல வருவாங்க. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு லைட்டாக. அதுக்கு தான் இவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஒரு கனெக்ட் இருக்கு, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. விஜேஎஸ் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டுறாருல, என்னப்பா உன்னை பற்றி ஏதாவது பேசினா வெளில வீடியோலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே பேசினதா தகவல் வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதாவது இவர் ஓவராக பேசியிருந்தாருன்னா நிச்சயமாக, அதாவது அர்ச்சனா ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த வாரமும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜேஎஸ். அதை பற்றின ஏதாவது தகவல் லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா அடம் பிடிக்கிறாங்க. இப்போது அர்ச்சனா அந்த சீசனில் அழும்போது அது ஓகே, எல்லாம் புலி பண்ண போது. இங்கே அழுது அந்த ஓட்டெல்லாம் அப்படியே அருணுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த பக்கம் எப்படின்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர் வராரு. அவர் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அவர் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, அப்புறம் பிஆர், இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் ஆயிட்டாரு, லவ்வர். அந்த ப்ரப்போஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் கேட்டாங்கல்ல, இது உனக்கு தெரியாதா முன்னாடி அப்படின்னு. அதே டவுட் தான் நமக்கும் வருது. பண்ணியிருப்பாரு, எல்லாம் ஒரு செட்டப்பாக கூட இருக்கலாம். அவங்க என்னடான்னா இதில் காமெடி என்னன்னா, ஜெஃப்ரி தான் சொல்கிறான், அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு முதல்ல, கேமரா ஆளை பார்த்தோன்னா அப்பா அம்மா விட்ட பத்தியா அப்படின்லாம். யார் சொல்கிறது? ஜெஃப்ரி சொல்கிறான் சௌந்தர்யா கிட்ட. அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்பா கிட்ட அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா செருப்பை கொண்டு அடிக்க போகிறாரு, ட்ரெஸ்ஸு வாங்க முடியாது நான் போயிட்டு அப்படின்லாம் இவர் பயப்பட, இப்போ அவங்க ஆறுதல் சொல்லிட்டுருக்குறாங்க, அதெல்லாம் அப்பா ஒன்றும் பண்ண மாட்டாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை அங்கே மிரட்டுறாங்களா அப்பாவை, ஏதாவது கேட்டுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் டபுள் கேம் தானே, அப்படியே எல்லா வன்மத்தையும் கூட்டிட்டு திடீர்னு கியூட்டி கியூட்டி பை அப்படின்ட்டு இருக்காங்கல்ல. என்ன கியூட்டு பார்த்தாங்கன்னே தெரில. இதில் இவரே சொல்கிறா அப்படி பின்னாடி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்கிறா அப்படி இவர். அப்புறம் தோணுதுலாம் சொல்லாத, இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா குறையும் சொல்லிட்டு நீ தான் பெஸ்ட்டு, என்னை விட பெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. அது வேணா சொல்லிங்க, உங்களை விட சவுண்டு பெஸ்ட்டுன்னு கூட நீங்கள் சொல்லிங்க. ஆனால் டைட்டிலுக்கு அவங்க தான் பெஸ்ட் பிளேயர், பயங்கரமாக டாஸ்க் ஆடி இருக்கிறாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படின்லாம் உருட்டினார்ல, அந்த உருட்டெல்லாம் பார்க்கவே முடியல. அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக போன சீசன் தான் உருட்டிட்டு இருந்தீங்க கண்டஸ்டண்ட்டாக. இப்போ என்னத்துக்கு மறுபடியும் உருட்டணும்? இப்படி உருட்டுறதுனால என்ன மாறிடும்? அதான் ஆல்ரெடி மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல இவங்க கேமு. இங்கே ஜாக்லின் அதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மேலே பாயிறாரு, அப்படியே நீ இருக்கியே நீ பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி திருப்பி பார்க்குற அப்படி அவர். இதுதான் போன சீசன் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்த அப்படி. யாராவது ஏதாவது சொன்னால் கவுண்டர் கூட ஒழுங்காக போட தெரியாது, ஏன்டா டேய் இதான் கவுண்டர். இவங்கெல்லாம் எப்படின்னா பெஸ்ட்டாக ஒருத்தங்க பண்ணுவாங்க கவுண்டர்லாம், அதெல்லாம் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பெஸ்ட்டுன்னு உருட்டுறதுக்கு, இல்லை அதுதான் க்யூட்டுன்னு உருட்டுறதுக்கு, முதுகில் குத்துறதெல்லாம் க்யூட்டுன்னு உருட்டுறாங்கல்ல. அப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் ராணவ் அவர் ஒரு தனியாக ஒன்று பண்ணுறாரு. என்னையா தனியாக பண்ணுறீங்க? கேமில் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் சௌந்தர்யாவை இரிட்டேட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் ராணவ் தான். ஏன்னா அப்படியே அந்த கேமை தானே டிக்டோவாக பண்ணுறாரு. எல்லாரும் ஒன்று பண்ணால் இந்த பக்கம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளானு. ஆனால் இன்னசென்ட் வேஷம் போட்டுருவாங்க சவுண்டு. அது பக்கா ஒரு ட்ராமா மாதிரி இருந்தது இல்லை. இதில் இவர் கூப்பிட்டு போயிட்டு ஆண்கள் எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு அட்வைஸை போட்டார். அந்த அட்வைஸ் விஷாலுக்கும் ஜெஃப்ரிக்கும் தான் கொடுக்கணும், இந்த வாய்ஸில் மார்க் பண்ணுறது, அப்புறம் இந்த சவுண்டை பற்றி பேசினதுக்கு.
இது எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு எல்லாரும் மோசம் பாருங்க, சௌந்தர்யா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஓட்டு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு பிளானு. எப்படியோ இந்த 2 பேர் வந்து ஓட்டை ஏத்துறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேரால ஓட்டு இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். அப்புறம் முதல்ல வந்தாங்கல்ல விஷாலுடைய ஃப்ரெண்டு, அவங்க தாங்க கரெக்டாக பேசினாங்க. வந்து விஜய் சொன்னார், உன்னை வார்ன் பண்ணது கரெக்டு, நீ பயாஸ்டாக பேசின, கேப்டனாக இருக்கும்போது பயாஸ்டாக தான் இருந்த, அதே போல் வந்து வார்ன் பண்ணும்போது மேலோட்டமாக என்னன்னு சொல்லாமல் நாகரிகம் கருதி நான் அதை சொல்லாமல் போயிடுறேன், நீங்களே மனசுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுங்க விஷால் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போனார். ஆனால் இவர் என்ன பண்ணார் விஷால், நான் பார்த்து பேசியிருக்கணும், ஆனால் பார்த்ததை தான் நான் பேசினேன் அப்படின்லாம் விட்டுட்டு இருந்தேன். அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்ல மாட்டுறாரு கரெக்டாக, இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போய் கூப்பிட்டு வர்ற, அப்படி கூப்பிட்டு வந்து மறுபடியும் உருட்டுறாரு. இதுவும் உருட்டின அப்படி. அப்புறம் தர்ஷிகா பற்றி பேசும்போதும் உருட்டின அப்படி. நான் என்கரேஜே பண்ணல, இதனப்பா ஒரு முறை சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு எம்எல்ஏ ஃபீலிங்ஸ் இருந்தா, அந்த லவ் இருந்தா, அந்த பாசம் இருந்தா அதை வந்து நீ காட்டு 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 காட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் அந்த மாதிரி சொல்லலை, அவங்க வந்து வே மெச்சூர்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது பல்லி கத்துதாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கேமை விட்டுட்டு நான் எனக்கு ஒரு ஃபார்மட் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக க்ளோஸ் அப் வந்து அந்த கையில் இருக்கிற கயிறுக்கு வச்சுருந்தாங்கல்ல, சூப்பராக இருந்தது. அது அவங்களுக்கு தான், அந்த ஃப்ரெண்டுக்கு தான் வச்சுருந்தாங்க. இன்னும் அதுதானே ஃபார்மேட். இவர் ஃபுல்லாக கயிறை வாங்கி கட்டியிருக்கிறார்ல, இதுதான் இவர் கேம். இப்போ அன்ஷிதா ஒரு கயிறு, தர்ஷிகா கிட்ட ஒன்று, இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட ஒன்று வாங்கி வச்சிருவார், சவுண்டு கிட்ட ஒன்று அப்படி சொல்லிட்டு வாங்கிடுவார். இதுதான் கேம். அது ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆடுறாருல, அதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆடுறாரு போல இருக்குது இவர். எல்லாரும் வந்து இவரை பற்றி பேசணும், ஹீரோன்னா ஹீரோவாக தன்னை நினச்சிக்கிறாரு, அப்போ ஹீரோயின் இருக்கணும்ல, அப்போ ஹீரோயின் இருந்தால் லவ் இருக்கணும்ல, அந்த கான்செப்ட். ஆனால் அது லவ்வாலாம் இல்லை, இதில் கூடவே ஒட்டிகிட்டே சுற்றுறது. இதில் சௌந்தர்யா சாரி கேட்டாங்கன்றாங்க. எக்ஸாக்டாக அப்போ சொன்னது என்ன, முத்துக்குமரன் கிட்ட தப்பா அப்படி வந்தாங்க, ஆண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க, நான் கையை பிடிச்சா அப்பவும் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கத்துற மாதிரி வந்து ஐயோ கையை பிடிக்கிறான்னு வேற மாதிரி திருப்புறாங்க, அங்கே ரஞ்சித் மேலே வந்து கால் படுற மாதிரி நீட்டிட்டு இருந்தாங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த மாதிரி தப்பாக தான் நெருங்குறாங்க அப்படின்னு தான் விஷால் சொன்னா அப்படி. ஆனால் இங்கே அப்படியா சொன்னார், அப்படியே மாற்றி உருட்டிட்டு பாட்டு பாடும்போது பாருங்க, ஜெஃப்ரி கூட சேர்ந்து பாடும்போது தனியாக கூட்டின்னு போயிட்டு புழுவுறான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது யாரை பொருந்தும், யாரை குறிக்கும், விஷாலை தான் குறிக்கும். இவர் தானே பொய்யா சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஒருத்தன் ஃப்ரீ டாஸ்க்லேயே வந்து எப்படி மாட்டுறான் பாருங்க. நல்ல வேலை அதெல்லாம் கட் பண்ணாமல் போட்டாங்க பாருங்க, எவ்வளவு முரண்பாடு இல்லை. அங்கே நடந்தது ஒன்று, இவர் சொல்றது ஒன்று, வேறவா கன்வே பண்ணுறாரா. இப்படி பொய் சொல்லி என்ன பண்ண போறீங்க, உங்களை சமாதானப்படுத்திக்கிற அப்படிங்கிற பேர்லையா, இல்லை இப்படி சொல்றத மட்டும்தான் பார்ப்பாங்களா, பழசெல்லாம் மறந்துடுவாங்களா, எல்லாம் இரேஸ் ஆயிடுச்சா என்ன பதிவுகள்லாம், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ தொக்கா மாட்டிக்கினேன் அப்படி இந்த தொம்பிக்கு மறுபடியும் சம்பவம் பண்ணும் விஜய்ஸ் வந்து கேட்டாலும் நல்லா இருக்கும். ஏன்னா கிளியரா இப்போ வரையுமே அதை சொல்லலை. விஷால் கிட்ட அந்த நேர்மை சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியுது இல்லை. திருட்டு கேங் தானே, திருட்டு கேங்ல என்ன நேர்மை இருக்க போகுது, செம்ம காமெடி அப்படிதான் சொல்லணும். இன்னொருத்தங்க பவித்ராவுடைய ஃப்ரெண்டு வந்தாங்கல்ல, அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னே புரியல. அவங்க ஆரம்பத்தில் வந்து கரெக்டாக தான் கேட்குறாங்க, எதுமா உன்னை தடுக்குது பவித்ரா, ஏன் நீ கேம் ஆட மாட்டேங்கிற அப்படின்னு. அதை கேட்டதும் உடனே இவங்க அடுத்ததும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்காக பேச யாருமே இல்லை, மற்றவங்கெல்லாம் நான் ஆளை கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க பக்கத்தில், எல்லாரும் போட்டி போட தானே வந்திருக்கிறாங்க, போட்டி தானே போடணும், அங்கே வந்து பரிதாபத்தை தேடுறது. பரிதாபத்தை தேடின ஒன்று பார்த்தீங்கன்னா அதுவரை குறை சொல்லிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீ சூப்பர்மா, நீ வந்து கத்துறது இல்லைம்மா, நீ ஆடுற கேம் இருக்குல்ல இதுதான்மா சூப்பர் கேமு, நீ கேம் ஆடி இருக்கிறம்மா, அப்புறம் டைட்டிலே நீ அடிச்சா கூட சூப்பர்மா, அடுத்து வர்றவங்களுக்கு நீ தான்மா எக்ஸாம்பிள். வாரம் வாரம் வந்து கத்திட்டு இருக்காரு விஜய்எஸ், பத்தலம்மா உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தலம்மான்னு. ஆனால் இவங்க வந்து சூப்பராக இதில் அடுத்த சீசனுக்கு இவங்க வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க, டைட்டில் கூட ஜெயிக்கலாம். என்ன உருட்டு இது, இப்போ இதை வந்து இதே போல் இவங்க அழுது நம்ம டைட்டில் எடுத்து இவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அடுத்து மஞ்சரியை போய் கார்னர் பண்ணுறாங்க அந்த ஃப்ரெண்டு. அவங்க சொல்கிறாங்க அது உண்மைதான், அந்த மாதிரி மஞ்சரி வந்து பவித்ராவை வச்சு சைலன்னா டெவில் டாஸ்கில் இவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அதில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி நெகட்டிவ் ஆனாலும் இந்த பக்கம் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன், நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணாங்க மஞ்சரி. அதை வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க இதில் தெரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு. இப்போ அதை கேட்டு மொத்த கிரெடிட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க.
மொத்த கிரெடிட்டை யார் கொடுப்பாங்க மஞ்சரிக்கு? மொத்தமாக கொடுக்கவும் மாட்டோம்ல. மஞ்சரி வந்து டாஸ்க் பண்ணி அவங்கள காலி பண்ணது மஞ்சரி. ஆனால் அதை தாங்கினது வந்து பவித்ரா தானே. அந்த கிரெடிட் எப்படி நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிடுவோம்? நீங்கள் சரியாக பண்ணும்போது அந்த கிரெடிட் உங்களுக்கு தன்னால் வரும். ஆனால் உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி பரிதாபத்தை வச்சு அப்படியே மயக்கலாம் இல்லை ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து மக்கள் சிரிப்பாங்க, லெஃப்டில் டீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் பவித்ராவோட கேமே ஒட்டுமொத்தமாக இதாங்க. சிம்பிளாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா, இவங்க நினச்சிட்டு இருக்காங்க மஞ்சரியை போய் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பவித்ராவை டீல் பண்ணதுலே மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இல்லை, பவித்ரா இவ்வளோ நாள் ஆட்டிருக்கிற கேம் இதுதான் அப்படின்னு குறைய ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே அழுதுட்டா உடனே ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து அதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாசிட்டிவாக மாற்றணும்ல. அதுக்காக எந்த எஃபர்ட்டும் கிடையாது. என்கிட்ட ஏதாவது கேட்கணுமான்னு கேட்டால் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழுகை, என்ன அழுகுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழுகை. இப்படி எல்லாத்துக்குமே அழுதுட்டு இருந்தா செம்ம இரிட்டேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் முத்துக்குமரன், அருண் 2 பேரும் வந்து தூரத்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொன்னதெல்லாம் அங்கே வரல. நிறைய பார்த்ததுல அது நிறைய கட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதில். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருந்தது. அந்த லவ் எபிசோடுக்கு அருண்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக அருண் மாதிரி இருந்தால் தான் நம்ப முடியும் போல இருக்குது. இதெல்லாம் மற்றவங்களை பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க, என்ன செட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போதே கூட சொல்லியிருப்பார் பொழுது, நீ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரை இருந்தன்னா நீ ப்ரப்போஸ் பண்ணு. ஏன்னா போன முறை பார்த்தீங்கன்னா போன சீசனில் இவர் தான் அங்கே போய் பூர்ணிமா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு போயிட்டு மொக்க வாங்கினாரு. அது ஒர்க் அவுட் ஆகல. அதை மாற்றணும்னா கிளியர் பண்ணோம்னா இப்போ இந்த சீசனில் வந்து இப்படி ஒரு செட்டப்பா, அது பக்கா பிளான் மாதிரி தான் தெரியுது. அது ஹை லெவல் ட்ராமா பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தட்டில் வந்து வச்சு டெக்கரேட்டிவாக வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்து சூப்பர். அதெல்லாம் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் இது நடந்ததே கிடையாது அப்படின்னா அப்படியே அதுவும் பிக் பாஸ் வீட்டில் இப்படி சொன்னால் இப்போ அவங்களுக்கு என்ன தோணும் ஆப்போசிட்டில்? அப்போ நான் மட்டும்னா டெய்லி ஒருத்தருக்கு தட்டை நீட் நடா இருக்கிற அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த பதட்டம் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து அதுக்கப்புறம் என் லைஃப்லையும் நடந்தது இல்லைடா அப்படின்லாம் சொல்ல செம்ம காமெடியாக இருந்தது அது. அதுக்கப்புறம் அட்வைஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மகேஷ் வந்தார். அவர் எதுக்கு வந்தாருன்னே புரியல. அவர் வந்து இப்போ அர்ச்சனா வந்து அருணுக்காக வந்தாங்க, நான் எல்லாருக்காகவும் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஏன் முத்துக்குமரன் சைடில் இல்லை மஞ்சரி சைடில் வந்து வேற ஃப்ரெண்டே இல்லையா? அந்த ஷோவில் போய் கலந்துருப்பாங்கல்ல தமிழ் பேச்சில், அதுலேருந்தாவது ஒருத்தரை கூப்பிட்டு அனுப்பியிருக்கலாமே. அதிலெல்லாம் ஜட்ஜாக இருந்தவர் தான் நினைக்கிறேன் இவர், இல்லை ஜட்ஜாவோ ஆங்கராவாக இருந்தவர் நினைக்கிறேன். அவரை வந்து அனுப்பி அவர் ஜென்ரலாக எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி ஒன்று பேசி இது என்ன செட்டப், இது கண் துடைப்புக்காக பண்ணுறதா? இந்த பக்கம் அர்ச்சனா வந்துட்டாங்க, இந்த பக்கம் விஷ்ணு வந்துட்டாரு, இந்த பக்கம் யாரையாவது ஒருத்தரை கூட்டின்னு வரணுமே அப்படிங்கிறதுக்காக பண்ணதா? அதுக்கு வராமே இருந்திருக்கலாம். ஜென்ரலாக மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் சொன்ன விஷயம்னும் அது வந்து உண்மைதான். இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் வேறு, உங்ககிட்ட வந்து வேறு வேறு ஆன்சரை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வேறு வேறு மாதிரி தானே இவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இப்போ ஃப்ரீ டாஸ்க்கு எல்லாருக்கும் தான் வைக்கப்பட்டது. இதில் இந்த டாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தான் வந்தாங்க. ஆனால் எக்ஸ்போஸ் ஆனது யார்? இந்த பக்கம் விஷால் இல்லை, இந்த பக்கம் பவித்ரா இல்லை, சம்மந்தமே இல்லாமல் எக்ஸ்போஸ் ஆகுறாங்கல்ல. இப்போ பவித்ரா வந்து அந்த நாமினேஷன் அதாவது பாட்டம் 3 பற்றி அதுக்காக பேச்சு வருது. அதுலேயும் கூட பாருங்களேன் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் பேசுகிறாங்க பாருங்களேன். நீங்கள் வீக் டேஸில் ஒரு மாதிரி இருக்கீங்க, வீக்கெண்டில் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்றாங்க. சரி ஏதோ சொல்ல போகிறாங்க பொழுது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா வீக்கெண்டில் தான் வந்து நீங்கள் கேட்கும்போது யார் வெளியே போவான்னு போது என்ன சொன்னீங்க, நீங்கள் வீக் டேஸில் சொல்ல அப்படின்றாங்க. வீக்கெண்டில் தான் அதை சொல்லுவாங்க யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணதான் சொல்லுவாங்க. வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ தான் போவ நீ தான் போவ நீ தான் போவன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதுதான் சொல்லணும், நீ தான் போவன்னு சொன்னாமம்மா அதாம்மா பாட்டம் 3 அப்படின்னா நீங்கள் சொல்கிறதே எல்லா டைமும் கரெக்டுன்னு ஆதிங்க. அப்போது நீங்கள் சொன்னது ஒரு 4 முறை கரெக்டு, நான் சொல்கிறது 4 முறை கரெக்டுன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. ஒன்று பரிதாபத்தை தேடுறது, இல்லைன்னா இந்த மாதிரி கோவப்பட்டு சம்மந்தம் இல்லாமல் உளறிட்டு இருக்கிறது. ரெண்டும் ஒன்று தானே. நீ தான் போவன்னு உங்கள்கிட்டே சொல்லிட்டாங்க, பாட்டம் 3ன்னா ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. பதில் இல்லைன்னா வந்து எப்பவுமே நீங்கள் தான் கரெக்டா, எப்பவுமே என் பாயிண்ட்டை கேட்க மாட்டேறீங்க, எனக்காக பேச யாருமே இல்லை, இதுவா கேமு? ஒஸ்ட் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தீபக்குடைய ஃப்ரெண்டு வந்தார். அவர் வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை வந்து ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்க பண்ணுற மாதிரி இல்லையே.
இப்போ என்டர்டைனருங்கிற வார்த்தையை இவன் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான் விஷால். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்ல, அவங்க சொன்னாங்க என்ன என்டர்டைன் பண்ணாந்தாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு முறை சௌந்தர்யா கிட்ட போயிட்டு, சௌந்தர்யா உன்னை நான் வச்சு செஞ்சேன்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னது என்ன வச்சு செஞ்சியா எப்படா அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதே போல தான் நாமளும் கேட்குறோம், என்டர்டைன் பண்ணியா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்டு சிறப்பாக பேசினாங்க, நிஜமாவே நல்ல சிறப்பாக பேசினாங்க. அடுத்த சீசன் கண்டஸ்டண்ட்டாக கூட வரலான்னு நினைக்கிறேன். நேஹா ரொம்ப கரெக்டாக பேசினாங்க, வந்த வேலையை சிறப்பாக பார்த்தாங்க. இது வந்து நிச்சயமா அவருக்கு எதிராக தான் போகும். ஏற்கனவே எதிராக இருக்கடா, இனிமேலாவது சுதாரிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டார்ல, அவர் தன்னை ஹீரோவாகவே உணர்கிறார். இப்போ தர்ஷிகா தான் பாவம், இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி ஏமாந்து வெளியே போனதுக்கு. அவங்க மட்டும் அப்படியே ரொம்ப சின்சியரா அப்படின்லாம் கூட நான் சொல்ல மாட்டேன், அவங்களும் ஏமாத்து தான் ட்ரை பண்ணாங்க. பட் விஷாலை விட பரவாயில்லன்னு சொல்லாமா, பரவாயில்லன்னு சொல்லலான்னு பார்த்தா அவங்களும் வந்து திருட்டு கேங் தானே. அதனால எனக்கு பரவாயில்லாம் சொல்ல வரல. ஏதோ 1% 2% அப்படின்னு பார்த்தா அவங்க முதல் 4 வாரத்தில் விளையாடி இருக்காங்களா கொஞ்சம் நல்லா, அதனால சரி ஓகே அப்படின்னு விடலாம். அந்த லெவலில் தான் அதை பார்க்கணும். அடுத்து அந்த பெட்டி யார் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் போச்சு இல்லை, அதில் வந்து எடுக்க போகிறது இல்லை நிறைய பேர். இதில் அன்ஷிதாக்கு ராணவ் மேலே, அன்ஷிதா அங்கே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பாருங்களேன். டக்குன்னு 3 லட்சம் வச்சாலும் அவன் எடுத்துருவான் ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே நடக்கிறது டோட்டல் கான்ட்ராஸ்டா, இவங்க யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்கிறது, அவங்கள வந்து எந்த ஒரு ரீசனுமோ பேஸ்லெஸ்ஸா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எப்படி மஞ்சரியை வந்து ஃபுல் நெகட்டிவ்னாங்களோ அந்த மாதிரி தான் இங்கே ராணவ் எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் முத்து சொன்னார்ல, ப்ராங்க்குன்னு ஒன்று பண்ணா அப்புறம் அவங்கள ப்ராங்க் பண்ணி வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதப்பா அந்த மாதிரி சீரியஸான விஷயத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுறாங்க. பார்ப்போம், ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு அது மூலிமா வந்து ஒரு டோட்டலாக அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டிடிஎஃப்னாவே அது ரயானுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றாரு, எனக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணுவே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பெருசாலாம் அடிச்சு ஆடி அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அதுக்கு முன்னாடி சிறப்பாக சில பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதில் இந்த சீசனை பொறுத்தவரை ரயான் நல்லாவே ப்ளே பண்ணுறாரு. பட் இப்போ குத்தி விட்டுருக்காங்கல்ல முத்துக்குமரனையும். இப்போ முத்துக்குமரனும் அதை ஃபயராக விளையாடினா சிறப்பாக இருக்கும், அப்போ போட்டி ஹெவியாக இருக்கும். பவித்ரா மாதிரி ஆட்கள் அந்த கோ ஐபிபியில் கொஞ்சம் நல்லா இறங்கி அதில் விளையாடினாங்க, அது ஜெயிச்சாங்க, நல்ல விஷயம்தான். அவங்களும் வந்து எஃபர்ட் போடுறேன்னு போட்டால் சில டாஸ்க்கெல்லாம் ஃபேவராக வந்தால் முன்னாடி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒன்று முத்து இல்லை ரயான் வேறு யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா எஃபோர்ட்டு இனிமேல் விஷால்லாம் போட்டு ஆடி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அநேகமாக அந்த கோவா கேங்கில் ஜெஃப்ரி இருக்கார்ல, அவர் இந்த பக்கமும் இருந்தார்ல, திருட்டு கேங்கில் இல்லை. பட் அன்ஷிதா அக்கா, சவுண்ட் அக்கா, பவி அக்கா எல்லாருமே ஸ்டாண்டு தானே, எல்லாமே ஸ்டாண்டாகவும் இவங்க இருக்கிறாங்க. எனக்காக பேச யாரும் இல்லை, உங்களுக்காக ஸ்டாண்டாகவே ஒருத்தர் இருந்தானே, இது கூட தெரியலையா பவி அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ எப்படியும் இந்த திருட்டு கேங்கில் இருந்து அன்ஷிதா கேங் வன்ம கேங் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வன்ம கேங்லேருந்து தான் எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சிங்கிள் இல்லாமல் டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரமே டபுள் அப்படின்னு தான் தகவல் வந்தது, அதுக்கப்புறம் மாற்றப்பட்டது கடைசி நேரத்தில். இந்த முறை டபுளாக இருக்க அதிக வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இப்போது பார்ப்போம் காலையில் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன்லாம் வரும்ல, அதை பற்றி அப்போ அனலைஸ் பண்ணலாம். இந்த இன்னைக்கான எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோதான். நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.